இன்றைக்கு ஆழ்வார்களை பற்றி காலையிலிருந்து வரலாறு, அவர்களுடைய பாசுரங்களின் சொற்சுவை பொருட்சுவை, ஒரு நாட்டிய நாடகமாக திருப்பானாழ்வார், இதெல்லாம் காலையில் பார்த்தோம். ஆனால் அந்த பெரிய கான்டெக்ஸ்டில் சில விஷயங்கள் உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதில் முதலாவதாக எனக்கு தெரிய வேண்டியது, ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களை கொடுப்பதற்கு முன்னாலேயே தமிழ் மரபில் விஷ்ணுவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருந்தது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், அதிலும் முக்கியமாக பரிபாடல், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆழ்வாருக்கு முன் தெரிந்து கொண்டு அப்புறமா ஆழ்வாருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றிய உங்களுடைய ஒரு விரிவான ஆரம்பத்திலேருந்து நம்ம தொடங்குவோம். நமஸ்காரம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாக தயாதரங்கா அனுச்சரா கடாட்சாः ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின்னு ஆழ்வாருடைய பாசுரம் திருவள்ளரைக்கு. அன்னைக்கு பிரம்மா வேதத்தை தொலைச்சுட்டு நிற்கும்போது பெருமாள் சர்வலோகேஸ்வரன் ஹயமுகமாய் வந்து அனுகிரகம் பண்ணார்னு ஆழ்வார் எடுக்கிறார். அந்த ஹயமுகனான பகவான் தான் நாவில் அமர்ந்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும்னு சுவாமி வேதாந்த தேசிகன் இதை தன்னுடைய ஸ்லோகத்தை எடுக்கிறார். அவர் வழி வந்தவன் நான். அதனால் அப்பேற்பட்ட தேசிகனையும் ஆழ்வாரையும் மனதில் கொண்டு ஒரு ரெண்டு விஷயம். பத்ரி சொன்ன மாதிரி கார்த்தால ஆழ்வாராதியர்களின் சரித்திரத்தை வைத்துக்கொண்டு இதிகாசங்கள் பற்றி பேசியிருக்கா. அதாவது ஆழ்வாராதியர்களுக்கு நடுவில் எப்படி இதிகாசம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியை பார்த்துருக்கா. ரெண்டாவது அவர்கள் அருளிய பாசுரங்களின் அழகு எப்படி அப்படிங்கிறத முனைவர் சுதாசேஷன் அவர்கள் பேசியிருக்கா. இப்போ இது ரெண்டுமே கலந்து இப்போது அக்காரவடிச்சல் பற்றி சொன்னார். 2-3 தளிகை பண்ணும்போது மிஞ்சுடுத்தோன்னா அதுக்கு எல்லாத்தையும் கலந்து பண்ணுறதுக்கு எரிச்சேரின்னு பேர். இப்போ நான் எரிச்சேரி தான் பண்ணணும். இப்போது த அசம்ஷன் மேட் இன் பத்ரி ஸ்டேட்மெண்ட் இஸ், சங்க காலத்து இலக்கியங்கள் அதில் ஏற்கனவே பெருமாளை பற்றி சொல்லியிருக்கா. அது கண்ணனாகவோ ராமனாகவோ வாமனனாகவோ திருவிக்ரமனாகவோ சொல்லியிருக்கா. அப்போது ஓரளவுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள், பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கக்கூடிய இந்த தேசத்து மக்களுக்கு பெருமாளுங்கிறவர் தெரியப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் வந்துட்டார். இப்போ ஆழ்வார்கள் புதுசாக ஒன்று பண்ணி உள்ள, அதுக்கு முன்னாடி இருந்த பெரியவாள்லாம் பெருமாளை பற்றி சொன்னதை இன்னும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கா. ஹிஸ்ட்ரி படி இது கரெக்ட். ஆனால் இந்த குரு பரம்பரை இதில் இடிக்கும். ஏன்னா நம்மாழ்வார் காலகட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு கிருஷ்ணர் காலத்துக்கு அப்புறம் 43வது நாள் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். நவ் லெட் மீ டேக் அ வெரி வெரி ப்ராப்பர் ஸ்டாண்ட் தட் லெட் மீ கோ பை ஹிஸ்ட்ரி. அப்படி ஹிஸ்ட்ரி படி பார்த்தா பத்ரி கேட்டது கரெக்ட். ஆனால் அந்த சங்க காலத்து இலக்கியங்களில் திருமாலுக்குன்னு ஒரு பிரதானமான இடம் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி பிரபந்தம் இல்லை. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு நகையை தூக்கி போட்டால் கீழே இருக்கவாள்லாம் அதை கலங்க குலுங்க எடுத்தா அது எப்படி இருக்குன்னா, ராமாயணத்தில் சீதை மேலேருந்து தூக்கி போட்டால் இந்த குரங்குகள்லாம் எப்படி எடுத்ததோ, அப்போது ராமாயணம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் யாதிருச்சிகமாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடிகிறது. அப்போ ராமாயணம் பாகவதம் பாரதம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் சித்தாந்த ரீதியாக கொடுத்தது ஆழ்வார்கள். சித்தாந்த ரீதினா என்னென்னா, தெர் இஸ் அ தியாலஜி. பெருமாள் இருக்கார், அவர் எடுத்த அவதாரங்கள்லாம் இதுன்னுட்டும். ஆனால் அந்த பெருமாளான, இப்போ பெருமாள்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற வெறிக்கும் சங்க காலத்து பாடல்கள்லாம் போல ஆழ்வார் அதை கொண்டு அப்படி இறைக்கிறார் சித்தாந்தத்தை போட்டு. அப்போ பகவான் நமக்கு ஷரீரம், அதாவது நம்மளாம் பகவானுக்கு ஷரீரம், அவர் ஷரீரி, ஷரீராத்ம பாவம். ஸோ வாட் ஆழ்வார்ஸ் அச்சீவ்ட் more than what was achieved before the advent of the Alvars was to embroider the philosophy along with their songs. அது ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னாடி இருந்துதான் எனக்கு தெரியல. ஆனால் ஆழ்வார்கள் அது ரொம்ப சித்தாந்த ரீதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டா.
அப்புறம் அவ சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் கிட்டத்தட்ட வேத பிரமாணத்தோட ஒத்துண்டே வரும். இப்போ ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹுனா அது அப்படியே வந்து பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாரம்னு நாகப்பட்டின பாசுரத்தை ஆழ்வார் கொண்டு வந்துடுறார். அதே மாதிரி கப்பியாசம் புண்டரீகம்னு சாந்தோகியம் சொல்லிட்டுனா அனைத்துலகும் தொழும் அரவிந்தலோச்சனன் பங்கையர் கண்ணானை பாடு ஆண்டாள் கொண்டு வந்துட்டா. ஸோ அப்புறம் பிறப்பில் பலபிறப்பு பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அப்படியே அந்தந்த வரிகள் வேத வாக்கியங்கள் வேதம் தமிழ் செய்த மாறன்கிறது அப்புறம் ஏற்பட்டது. ஸோ ஐ வுட் ராதர் புட் இட் திஸ் வே, எஸ், the Alvars historically had the advantage that somebody before them could beautifully scatter Vaishnavism throughout, but to make it a confluence, ரொம்ப ஸ்ரத்தையான ஒரு வழி, அதை சித்தாந்த ரீதியாக கொண்டு சேர்த்த பெருமை ஆழ்வார்களை மட்டும்தான் சாரும். நான் அதுதான் என்னுடைய அடுத்தடுத்த கேள்விகளாக வர்றதா இருந்தது. ஏன்னா குறிப்பாக நான் இந்த பரிபாடல் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். தனியான ஒரு கிரந்தமாக செய்யப்படலை. பரிபாடலுமே கூட அதிலே விஷ்ணு, முருகன், வைகையாறு, மதுரை நகரம்னு எல்லாவற்றையும் சேர்த்து தான் தொகுக்கப்பட்டது. அதில் விஷ்ணுவுடைய பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த ஒட்டுமொத்த தொகுப்பாக ஒரு சித்தாந்தம் இல்லைனாலும் பாஞ்சராத்திரத்தோடைய பல விஷயங்கள் அதுக்குள்ளே விரவி இருக்கு. அப்போ அது ஒரு கேள்வியை இங்கே எழுப்புறது, எந்த அளவுக்கு ஒரு தனி கிரந்தம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கலைனாலும் ஆழ்வார்கள் வந்துதான் ஆரம்பித்தனரா, இல்லை இவ்வளவு தெளிவான அந்த வியூக வடிவங்களை பற்றியெல்லாம் விரிவாக பரிபாடலில் இருக்கும் பொழுது அப்போ அந்த கருத்துகள் நிச்சயமாக மக்கள்கிட்ட இருந்திருக்கணும். இது ஒன்றே ஒன்று சேர்த்துறேன், அதை நீங்கள் பதில் சொல்லலாம். ஆழ்வார்கள் பல கோயில்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்தார்கள். இப்போ ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றால் ஆகமங்கள் இருந்திருந்தால்தான் அது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ முன்னமேயே பாஞ்சராத்திர வைகானச ஆகமங்களுடைய ஸ்ப்ரெட் இங்கே இருந்து கோவில்கள் கட்டப்பட்டு பரிபாடலில் பாஞ்சராத்திரத்தின் பல புள்ளிகள் அங்கங்கே தொட்டு செல்லப்பட்டிருக்கும் பொழுது ஆழ்வார்கள் வருகிறார்கள். இப்போ இந்த நிலத்திலேயே ஏற்கனவே ஒரு விரிவான ஒரு விஷ்ணு வழிபாடு இருந்தது. அதில் ஆழ்வார்கள் என்ன பண்ணுறார்கள் நம்ம பார்ப்போம். அந்த பாயிண்ட் தான் வந்து சமூகம். எனக்கு என்ன வருத்தம்னா, நம்முடைய பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் பரிபாடலை இன்னும் அதற்கு விரிவான உரை எழுதியவர் பரிமேலழகர், மிக மிக முக்கியமான ஒரு வைணவ உரையாசிரியர் அவர். அது வைணவர் உரையாசிரியர். அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை இன்னும் கூட அதை கையில் எடுத்திருக்கலாமோ பரிபாடல் போன்றதைங்கிற ஒரு ஆதங்கத்தினால அந்த கேள்வி. சரி, முதல்ல கேட்ட கேள்வி, though I respect history a lot, I respect historians a lot, I take excerpts from them, அதெல்லாம் இருந்தாலும் ஒரு காலக்ஷேப பரம்பரையில் வந்ததுனால ஸ்ரீமத் ராமாயணத்தில் வந்து உத்தரகாண்டத்தில் ஹனுமத் சரித்திரம் வரும். அதாவது சுந்தரகாண்டத்தோட தொடக்கம் கிஷ்கிந்தா காண்டத்தோட முடிவிலேயே ஹனுமான் யாருன்னு சொல்லிடுவா. ஆனால் இன்னும் விரிவான விளக்கம் வால்மீகி கொடுப்பது உத்தரகாண்டத்தில். உத்தரகாண்டத்தில் அந்த ஹனுமன் வந்து எப்படி அஞ்சனாதேவிக்கு பிறந்தார்னு சொல்லும்போது வியாக்கரணம் கத்துண்டார்னு ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் வால்மீகி. அவள் எந்த வியாக்கரணம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ வந்து பாணினிய வியாக்கரணம்னு விட்டால் ரொம்பவே போட்டு இடிக்கும். அவர் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது சொல்கிறார் ஐந்திரம்ங்கிறார். ஐந்திரம்னு ஒரு வியாக்கியானம் பாணினி தொகுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த வியாக்கியானம். இந்த ஐந்திர வியாக்கரணத்தை தான் திருவடி ஹனுமான் படிச்சார்னு இருக்குது. அப்படியே நீங்கள் பேரலாக தமிழ் பாடல்களுக்கு வந்தேன்னா அகஸ்தியர் கீழே வாசித்தவர் தான் தொல்காப்பியன்னு ஒரு விஷயம் பரவும். அந்த தொல்காப்பியன் தொகுத்தது தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியர் யாருன்னா ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியன்னு வரும். அப்போது அகஸ்தியர் சீதையை பார்க்கும்போது ராமரை பார்க்கும்போது ஆரண்யா காண்டத்தில் அந்த மத்திய பிரதேசத்துக்கு கீழே மகாராஷ்டிராவின் மேற்பகுதியில் பார்க்கும்போது நிச்சயமாக ராமர், சீதை, லக்ஷ்மணனுக்கு அகஸ்திய சமாகமம் ஏற்பட்டிருக்கு. அந்த அகஸ்தியர் கீழே வாசித்தவர் தான் இவர். அதனால் எனக்கு காலக்ஷேமம் பண்ண ஆச்சாரியாள்லாம் என்ன சொல்வான்னா, அப்போது சீதை அகஸ்தியர் கீழே இருக்கும்போது தமிழ் கத்துண்டா.
சுந்தரகாண்டத்தில் திருவடி போய் சீதை கிட்ட பேசும்போது சம்ஸ்கிருத பாஷை வேண்டாம், நான் எல்லோரும் ஜனங்கள் பேசக்கூடிய மதுர பாஷையில் பேசலாம்னு நினைக்கும்போது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணும்போது பிராகிருதம்னு எடுத்திருக்கார். ஆனால் எங்கள் பெரியவாள்லாம் எங்களுக்கு சொன்னது மதுர பாஷைன்னு சொன்னால் தமிழில் தான் திருவடி பேசினார். இப்போ இவர் தமிழில் பேசியிருக்கார், அவள் தமிழ் கற்றுன்ருக்கா. அப்படின்னா இந்த சங்க காலத்து பாடலுக்கு சமகாலத்திலேயே தமிழ் வந்துடுத்தே. அப்போ அங்கே திருமாலுங்கிறவர் தானே எஸ்டாப்ளிஷ் ஆகிறார். ஏன்னா இந்த ஹனுமானுக்கு அவர் பெருமாள்னு தெரியறது. ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவஹா பரிகோபமாகாங்கிற ஸ்லோகம் வரும்போது அப்போது பாகவஹாங்கிற சப்தம் வருது. அது பகுவச்சன பிரயோகம், பாஹூன்னு தான் சொல்லியிருக்கணும், பாகவஹா வந்திருக்கு. பாகவனா வியாக்கியானம் பண்ணார் கோவிந்தராஜர். யத்வா ஹனுமதோ சதுர்புஜ வேஷேணன் பண்ணியிருக்கார். ஹனுமானுக்கு மட்டும் பெருமாள் சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்துருக்கார். அப்போ ஹனுமானுக்கு சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்துருக்கார். ஹனுமான் கர்நாடக மாநிலத்தில் இருந்தவர், தமிழ் படிச்சிருக்கார். சீதை அகஸ்தியர் சிஷ்யர் கீழே தமிழ் வாசிச்சிருக்கா. அகஸ்தியர் கீழே வாசித்தவர் தான் தொல்காப்பியவர், ஐந்திரம் தெரிந்தவர். அதே சமயத்தில் ஹனுமான் ஐந்திரம் வாசிச்சிருக்கார். அப்போது இந்த சங்க காலத்து பாடல்கள், ஏன்னா அதே சங்க காலத்து பாடலில் தானே இந்த குரங்கெல்லாம் தூக்கி போடுது, நகை கிகையெல்லாம் சொல்கிறா, அப்போவே இருந்திருக்கு. அப்போ திருமாலுங்கிற சமயம் இருந்திருக்கு. அப்போது ஆழ்வாராதியர்களுக்கு முன்னாடியே திஸ் தியாலஜி, திஸ் டைம் வாஸ் தேர். பட் அலாங் வித் தட் நீங்கள் சொல்கிறேன், ஆச்சாரியர்கள் இந்த பரிப்பாடல்களை ஆதாரமாக வச்சுண்டோ ஒரு மேற்கோள் காண்பிப்பதோ ஏன் இல்லை? நீங்கள் ஆழ்வாராதியர்கள் ஏன் காண்பிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆழ்வார் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவாளா? ஆழ்வார்களுக்கு பிறகு வந்தவா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கூட அங்கிருந்து தொடர்ந்து இன்று வரை. இது 1-2 இருக்கலாம் காரணம். ஒன்றும் அந்த ஓலைகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். See, just because they read the ஆழ்வார் பாசுரம்ஸ், it doesn't mean that they were cognizant and proficient in the works of Tamil prior to ஆழ்வார்ஸ். தெரியாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இப்போது அதே பரிபாடலில் கங்கை வசத்தியான நதி, சும்மா வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, கங்கையை சேவிக்கணும், கங்கை தான் உயர்ந்தவள்னு சொல்லிட்டா அந்த ஒர்க்கில் பெருமாளை பற்றி வந்திருந்தாலும் அதை தொடமாட்டான். ஏன்னா மறந்தும் புறம் தொழா மாந்தர் இல்லையா? அதனால் ஒரு ஒர்க்கில் இதுவும் இது கார்த்தினோத்தீசம்னு பேர் இல்லையா? அதனால் தீட்சிதர் அதை எடுப்பார். இப்போ அம்பாளை பற்றி பாடும்போது இந்த அம்பாளை கமலா வாணி சேவித பார்ஷ்வாம்னு எடுப்பார். சச்சாமர ரமாவாணின்னு 2 பக்கமாக சேவிக்கிறான்னு எடுப்பார். இப்போ நாளைக்கு மகாலட்சுமியை பாடும்போது அம்பாளும் சரஸ்வதியும் டேர்ன்ஸ் போட்டு நீங்கள் சாமரம் வீசுறான்னு எடுப்பார். ஸோ இது கார்த்தினோத்தீசம்னு பேர். அன்னைக்கு அந்த தேவதையை எடுத்துட்டா அவள் தான் எனக்கு பிரதானம், அன்னைக்கு அவர் தான் பிரதானம். ஆழ்வார்களுக்கு அப்படி இல்லை. அது எப்படி கனவுலேருந்து எழுப்பி போனாலும் நாராயணனே நமக்கே பறை தருவார். அப்போ அந்த கருத்தை ஒவ்வாத ஒரு விஷயத்தை மேற்கோள் காண்பிக்க வேணான்னு விட்டுருக்கலாம். இந்த முதல் பாயிண்ட் நிஜமாவே இட் டச்சஸ் அ கார்டு. ஏன்னா பரிமேலழகர் உரையெல்லாம் செய்ததற்கு பிறகும் கூட அதற்கு பிறகு அது காணாமல் போய் திரும்பவும் சங்க இலக்கியங்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யும் பொழுது தான் இப்போ மிக சமீபத்தில் தானே நமக்கு கிடைக்கிறது. அதனால் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் நிச்சயமாக வேலிட், ஐ கேன் see that. இப்போ உங்களுடைய நீங்கள் முதல்ல கொடுத்த அந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துப்போம். நம்ம இந்த ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் தமிழ் வேதம் அது நம்மாழ்வாருடைய அருளி செயல்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம பார்க்கறது த என்டையர் கார்பஸ் 4000 திவ்ய பிரபந்தத்தையுமே அப்படியே வேத உபநிடதங்களுடைய சாரமாக எடுத்துக்கொள்வது டிரான்ஸ்லேஷன்ஸ்னு. நீங்கள் 1-2 எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அது ஒன்று கொஞ்சம் விரிவாக்கி வேதத்திலையும் உபநிடதங்கள்லையும் அங்கே இருப்பதெல்லாம் எப்படி அப்படியே இங்கே கொண்டு எளிய தமிழில் காண்பித்தார்கள்னு கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள். இப்போது வேதம்னு சொல்லிவிட்டா அதில் 4 பாகங்கள். பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதா. 4வது பகுதி, அதை கடைசி பகுதின்னு தான் எல்லாரும் சொல்லுவா, உபனிஷத்துன்னு பேர். இந்த முதல் 3 பாகத்தினுடைய சேர்த்தி மொத்தமாக இப்போ பிராமணம், ஆரண்யகம், சம்ஹிதாங்கிற பாகங்களுடைய சேர்த்தி தான் கர்மகாண்டம்னு பேர்.
கடைசியாக வந்த 4வது பாகம் உபனிஷத்துக்கு ஞான காண்டம்னு பேர். இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுட்டு தான் சூத்திரங்கள் அமைச்சார் ஜெய்மினி, பிரதானமாக ஜெய்மினியுடைய சூத்திரங்கள். அதுக்கு கர்ம மீமாம்சான்னு பேர், அது பூர்வ மீமாம்சான்னு சொல்கிறது வழக்கம். அது யாக விஷயமாக தான் பிரதானமாக இருக்கும். இதே அந்த யாகத்தால் பிரதிபாத்திய தேவதை யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் ஞானகாண்டம். அதை பேஸ் பண்ணி தான் பாதராயணர் வேதவியாசர் சூத்திரங்கள் தொகுத்தார். அது உத்தர மீமாம்சா என்கின்ற ஞானகாண்டம். அப்போது 3 பாகங்கள் சேர்ந்து கர்மகாண்டம், 1 பாகம் சேர்ந்து ஞானகாண்டம். கர்மகாண்டம்ங்கிறதா கர்ம மீமாம்சால கொண்டு விடுறது, ஞானகாண்டம்ங்கிறதா ஞான மீமாம்சால உத்தர மீமாம்சால கொண்டு விடுறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேத வாக்கியங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில இடத்துல we have to use tools. அப்போ எந்த டூல்ஸ் டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறச்சா 6 அங்கங்கள் வேதமே கொடுத்துருக்கு. சிக்ஷா, ஜோதிஷம், கல்பம், நிருக்தம், சந்தஸ், வியாக்கரணம், 6 அங்கங்கள். அப்போ 6 அங்கத்தை வச்சு தான் 4 வேதங்களை புரிஞ்சுக்க முடியும். அந்த 4 வேதத்துக்கு சமமாக தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்னு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வார் பாடி கொடுத்தார். 6 அங்கங்கள் தேவையோனோ அதுதான் திருமங்கையாழ்வார் பாடி கொடுத்தார். பெரிய திருமொழி, பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திரு குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம். அப்போ 4 வேதங்களுக்கு நம்மாழ்வார் 4, 6 அங்கங்களுக்கு 6 பிரபந்தங்கள், திருமங்கையாழ்வார் 6. பாக்கி இப்போ இருக்கே இன்னும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், கண்ணினுன் சிறுத்தாம்பு, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் அமலநாதி பிரான், ராமானுஷ நூற்றந்தாதி, இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் சேர்ந்து தான் உபாங்கங்கள்னு பேர். அப்போ வேதங்கள் 4, அங்கம் 6, திருமங்கையாழ்வார் பிரபந்தம். இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உபாங்கங்கள்னு பேர். இப்போ ஆயுர்வேதம், தனுர்வேதம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் பிகம் அ டோட்டல் சிஸ்டம். இதில் பத்ரி அவர் கேட்டது இவருக்குள்ள திவ்யதேசமே அடங்கியிருக்கு. ஏன்னா திவ்யதேசத்தில் 40 சோழம், 18 பாண்டியம், 2 நடு, 22 தொண்டை, 13 மலை, 11 வட, 2 மேல், 108 கணக்கு. அந்த 108ல் ஒரு திவ்யதேசம் அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதின்னு முனிவாகன போக வியாக்கியானம். தமிழ் பேசக்கூடிய தேசம், அகஸ்தியர் வளர்த்த மொழி, அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதி, நார்தர்ன் பார்டர் தான் திருமலை, சேஷாத்ரின்னு பேர் அதுக்கு. வடதேசங்களில் ரொம்ப மேலே இருக்கிறது பத்ரி. அதனால் இவருக்குள்ள திவ்யதேசமே அடங்கும். ஏன்னா பத்ரியிலேருந்து சேஷாத்ரி வைக்க வந்துட்டாரே. அதனால் இவர் கேட்டிருக்கார், இப்போ இந்த திவ்யதேசங்கள் தொகுக்கும்போது எந்தெந்த இடத்துல ஆழ்வார் வேத உபநிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கா. நான் சாமான்யமாக சொல்லின்னு வந்தேன். இப்போது வேதத்தை பொதுவாகவே வேத பாகங்களில் சொல்லும்போது 2 விஷயங்கள் பெருமாளுடைய கண்டத்திலேருந்து வந்ததுன்னு சொல்லுவாள். ஒன்று பிரணவம், இன்னொன்று அத. அதனால்தான் பிரணவத்தை சொல்லிட்டு ஆரம்பித்து முடிக்கணும் வேதத்தை. அரிஹி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போதும் அரிஹி ஓம்னு முடிக்கணும். சாத்து முறையில் கிரமம் என்னென்னா திருப்பல்லாண்டில் ஆரம்பிச்சுட்டு திருப்பல்லாண்டில் முடிக்கணும். சாத்து முறை அதில் பல்லாண்டுன்னு முடிச்சுடுவோம். அப்போ வியாக்கியானம் பண்ணுறவா எழுதுறா, வேதத்துக்கு பிரணவத்தை போலே பிரபந்தத்துக்கு இதுவாம். எப்படி அரியோம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அரியோம்னு முடிக்கிறோமோ பிரபந்தத்தில் திருப்பல்லாண்டுங்கிறத ஆரம்பித்து முடியணுமா. 1. 2வது பிரணவம் அதங்கிற சப்தம் பெருமாளுடைய கண்டத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னேன். அதங்கிற சப்தத்தில் ஆரம்பிக்கிறது தான் முதல் பிரம்மசூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அதா ஆரம்பிக்கிறது. பிரணவம் எங்கே வருது? பிரணவத்தில் 3 சவுண்ட் உண்டு, அ உ ம. இப்போ சாமவேதத்தோட சாரந்தா ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹஸ்ரசாக்காம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம்னு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணார். 1000 சாக்கைகள் சாம சாக்கைகளுக்கு சமமாம் 1000 சொச்ச பாசுரங்கள் ஆழ்வார் பாடினது. அப்போ முதல் திருவாய்மொழி, ஏன்னா திருவாய்மொழியை பிரிக்கும் போது 10 பத்துக்களாக பிரிப்போம். முதல் 10இன் முதல் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறதே உயர்வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அப்போ அ
உ ம அயர்வரும் அமரர்கள், மயர்வர மதிநலம், உயர்வர உயர்நலம். அ உ ம வந்துடுத்தே. அப்போ பிரணவம். அப்போ வேதத்துக்கு சாரம் பிரணவம். முதல் திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் பிரணவத்தை எடுத்துட்டார். திருப்பான் ஆழ்வார் எடுத்தாரா? அமலநாதி பிரான் முதல் பாசுரம் அ, உவந்த உள்ளத்தனாய் உ, மந்திபாய் வடவேங்கட மாமலை ம, அ உ ம, அப்படியே பிரணவத்தை எடுத்துட்டா. அப்போ பிரணவார்த்தத்தை அவ சொல்லியிருக்கா. ரெண்டாவது, இப்போ ஆண்டாள் ரெண்டாவது பாசுரத்தில் தீயினில் தூசாகும் செப்புன்னு எடுக்கிறா. ஒருவன் செய்த பாவம் பகவானின் நாம சங்கீர்த்தனம் செய்தால் எப்படி நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பஸ்மமாகுமோ ஆகும். இன்றைக்கும் லாஜஹோமம் கல்யாணம் முடிஞ்ச உடனே சேஷஹோமத்துக்கு போது பண்ணும்போது அந்த அண்ணன் மோதிரத்துக்காக அந்த பிள்ளை வருது பாருங்க, அந்த ஏன்னா அப்போ அந்த லாஜஹோமம் பண்ணால் தான் மோதிரம் கிடைக்கும். அப்போது என் தங்கையுடைய லைஃப்பில் வரக்கூடிய பாவங்கள் இப்படி ஒழியணும்னு அது சொல்கிறது. அது அப்படியே வேதத்தில் வரக்கூடிய வாக்கியம். என்னன்னா, ஒரு ஜீவாத்மா அவன் பகவன் நாமாவை நினைத்தால், இந்த கர்மாவை செய்தால் உடனே பஸ்மமாகிவிடும். இப்படி ஒவ்வொரு வாக்கியம் நீங்கள் இருக்கார் மொழியால் அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். நம்மாழ்வார் இருக்கு ரிக்வேதத்தை சொல்கிறார். அதே மாதிரி யஜுர்வேதத்தில் 8 இடங்களில் பெருமாள் உலகளந்ததை பற்றி வரும். திருவாசிரியத்தில் 8 இடங்களில் ஆழ்வார் எப்படி பகவான் உலகளந்திருக்காருன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி பல பல இடங்கள் இப்படி வேதத்தில். இப்போ சந்தோகான்னு ஆழ்வார் எடுக்கிறார். ஆழ்வார் பெருமாளை சொல்லும்போது சந்தோகா, சாந்தோகிய உபநிஷத்துடைய வாக்கியம் சந்தோகான்னு எடுக்கிறார். அதனால் பல இடங்கள் பெரியோர்கள்லாம் இதை எடுத்து 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 இந்த வேத வாக்கியங்களை காண்பிக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. இது மார்கழி மாதம், ஆண்டாளை பற்றி சில விஷயங்கள் பேசியே ஆகணும். இதில் ஒரு சின்ன துரதிர்ஷ்டம் என்னென்னா, அது எளிமையான மொழியாக இருப்பதனால நிறைய பேர் அதற்கு எல்லா பத்திரிகைகள்லேயும் விளக்கங்கள் எழுதக்கூடியது உண்டு. அப்போ ஆண்டாள்னா என்ன, அவள் எழுதுறதெல்லாம் அவ்வளோ எளிதாக நமக்கே புரிந்துடுமே அப்படின்னு. இன்னொரு பக்கம் உரையாசிரியர்கள் அதுக்கு பக்கம் பக்கமாக ரொம்ப டீப்பாக போய் அர்த்தம் எழுதியிருக்காங்க. இதில் தொடர்ச்சியாக ஆண்டாள் பறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை தொடர்ந்து வருது திருப்பாவையில். இதுக்கு எப்படி பொருள் கொள்வது? தமிழில் நிறையா அது பறை அப்படின்னா அது ஒரு வாத்தியத்தோடைய பெயர். அதுக்கு தானா வேறு என்ன அர்த்தம்? இது உரையாசிரியர்களுடைய பின்னணியில் இதை கொஞ்சம் இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த உரையாசிரியர்கள் அநேகம். இப்போ நேற்று சிவபக்தியில் சைவத்தில் திளைத்து சிவபெருமானே எல்லாம்னு கொண்டாடிய நாயன்மார்களுடைய சரித்திரம், அவளுடைய பாடல்கள், ஆச்சரியமான விஷயம், சன்னிவேஷம் எல்லாம் நடந்திருக்கும். இன்றைக்கி ஆழ்வார்களுக்கு வச்சிருக்கா. இது அடியனுடைய தனி கருத்து. எனக்கு தெரியல, அப்புறம் நீங்கள் எல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தணும் முடிஞ்ச உடனே. ஏன்னா இப்போவே பண்ணிவிட்டால் நடுவில் நின்று போயிடும். முடிஞ்ச உடனே திவ்ய பிரபந்தத்துக்கு பிராச்சீன வியாக்கியானங்கள் இருக்கிற அளவுக்கு எனக்கு திருமுறைக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு காலக்ஷேபம்னு ஒரு பரம்பரை. வி ஹவ் டு கோ த்ரூ அ ஃபார்மல் ட்ரைனிங். அதில் வெறும் திருவாய்மொழி சேவிச்சா போகிறோம், திருவாய்மொழிக்கு அர்த்தம் கற்றுனா போகிறோம், பாக்கியெல்லாம் நீங்களே சுவாத்தியாயத்தில் படிச்சுக்கலாம். இந்த திருவாய்மொழிக்கு ஒரு பேர் உண்டு காலக்ஷேபத்தில், அதுக்கு பகவத் விஷயம்னு பேர். இந்த பகவத் விஷயத்துக்கு என்னென்னா, இந்த 1000 சொச்சம் திருவாய்மொழி பாடல்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வியாக்கியானம். ராமானுஜர் இருந்த காலத்தில் அவருடைய மாமா பிள்ளை திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பேர், அவர் 6000 படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தை ஸ்ரவணம் பண்ண அவருடைய சிஷ்யர் பட்டர், அவர் மூலமாக வந்தவர். பட்டர் என்ன பண்ணார், அவர் வியாக்கியானம் சொல்லும்போது அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் எடுப்பார் நோட்ஸ். அதுக்கு 9000 படின்னு பேர். ஒரு படினா கிட்டத்தட்ட 32 அக்ஷரம் இருக்கணும். இந்த மாதிரி அவர் 9000 படி. அந்த பட்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு நஞ்சியர் தொகுத்ததை நஞ்சியர் சொல்கிறத கேட்டுட்டு அவர் சிஷ்யர் நம்பிள்ளை ஒரு நோட்ஸ் எடுத்தார். அதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு. ஏன்னா அந்த நம்பிள்ளை சொன்ன நோட்ஸை தான் அவருடைய சிஷ்யர்கள் வடக்கு திருவீதி பிள்ளை எடுக்கும்போது ஈடுன்னு பேர். வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் 12,000 படி எழுதியிருக்கார். சுவாமி தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி
திரமிடோபனிஷத் சாரம் பாஞ்சாலி காத்திரசோபா ஹிருத் ஹிருதயவது வர்கபும் பாவனீத்யா சத்ரி பவ்யான் சுவாச்ச சுச்சரித சுபகான் கிருஷ்ணசாரூபிய சௌமியான் அவர் கணக்கே இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் அவர் எழுதி வச்சிருக்காரு. அதை சாக்ஷாத் சுவாமிங்கிறவர் எழுதியிருக்கார். அப்போது திருவாய்மொழிக்கு மட்டுமே நாங்கள் ஒரு பாசுரம், அவர் பாவம் மெனக்கெட்டு நம்மாழ்வார் 4 வரி எழுதியிருக்காருன்னா நாங்கள் 36 பேஜ் முடித்தாதான் அது ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானம் ஆகும். அந்த மாதிரி 1000 சொச்ச பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணி முடித்தாதான் இதுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம்னு பேர். எனக்கு சில சமயங்கள் என்ன தோணிடும்னா, நம்மாழ்வாரே இவ்வளோ யோசித்து எழுதியிருப்பாரா, இவா பேஜாக இல்லை வியாக்கியானம் பண்ணுறாங்கிற அளவுக்கு ஆகிடும். அதாவது இது வேடிக்கைக்கு சொல்கிறேன், அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் என்னென்னா, ஆண்டாள் சாதாரணமாக நாராயணனை நமக்கே பறை தருவார். அதை வச்சுக்கலாம். அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவா பெருமாள் கிட்ட கண்ணன் வீட்டுக்கு போகிறாள். ஆஃப்டர் ஆல் அவளுடைய ஒப்ஜெக்டிவ் என்ன? கிருஷ்ணர் வீட்டு திருமாளிகையை அடைய வேண்டும். அந்த கிருஷ்ணர் திருமாளிகைக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும். 6லேருந்து 15வது பாசுரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறா. 16வது பாசுரத்தில் அந்த வெள்ளை பவுன்சர்ஸ்லாம் நின்றுருக்கா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவாகிட்ட பர்மிஷன் கேட்கணும். 17 வரக்கூடிய மாமனார் மாமியார் கொழுந்தனாரெல்லாம் பார்க்குறா. 18, 19, 20 ஏற்கனவே இருக்கக்கூடிய நப்பினையை பார்க்குறா. 21லேருந்து 25 கிருஷ்ணர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறா. 26வது பாசுரத்தில் கிருஷ்ணரை பார்த்துடுறா, மாலே மணிவண்ணார். இவ்வளோதான். இங்கேருந்து தன் நாட்டிலேருந்து பாயிண்ட் ஏலேருந்து கிளம்பி பாயிண்ட் பி போனோம். நடுவில் A1, A2, A3, A4 லெவல்ஸ் எல்லாம் தாண்டி பிக்கு போனோம். இவ்வளோதான். இப்போ போகக்கூடிய சின்ன குழந்தை ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் எதிர்பார்க்கும் இல்லையா? அந்த ரிட்டர்ன் கிஃப்டாக வாசிக்கிறதுக்கு பறைங்கிற வாத்தியம். ஏன்னா ஒரு நாமாவை சொல்லும்போது ஒரு வாத்தியம் வேணும். எனக்கு அந்த பறைங்கிற வாத்தியத்தை கொடு. நிறைய இடங்களில் பறை 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 கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 17 தடவையோ என்னவோ வரும் பறை கேட்டுண்டே போவோம். ஆனால் இதை சூக்ஷ்மார்த்தமாக பெரியோர்கள் பார்க்கும்போது, ஸ்வாபதேசார்த்தமாக பார்க்கும்போது, இவ பறையை கேட்டுன்னு போகிறதுக்கு இவ்வளோ பாசனம். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இவ்வளோ செந்தமிழில் உட்காந்து யாராவது பாடிட்டு இருப்பாளா? இது வேறு ஏதோ விஷயமா இருக்கணும். கேட்கும்போது கூட அவள் கிருஷ்ணனேன்னு சொல்லலை, வேதத்தில் விழிக்கக்கூடிய நாராயண சப்த பிரயோகம் பண்ணியிருக்கா. அப்போ நாராயணனே, அப்போ ஏகாராந்தம் போட்டுட்டா. இந்த ஏலாம் வந்துடுத்துனா எங்கள் ஆச்சாரியெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அலர்ட் ஆகிடுவா. ஏன்னா கிருஷ்ணர் சரணாகதி பண்ணிருந்தார். மாம் சரணம் ரஜன்னு சொல்லலை, மாம் ஏகம் சரணம் ரஜன்னு விட்டார். அங்கே தான் ப்ராப்ளம் வந்துடுத்து. பிடி அந்த ஏக்கத்துக்கு போட்டு ஏக்கம்க்கு ஒரு 10 பேஜ். அந்த மாதிரி நாராயணனே வந்துடுத்து இல்லையா, போச்சு. அதுக்கு 10 பேஜ் போட்டு நமக்கே பறை. அப்போது நாராயணன்னு பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அது மோட்சத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காதுன்னு பறை. ஏன் அப்படி மறைச்சி சொல்லணும்? இதுக்கு மகாபிரிவா ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா, ஸ்ரீவித்யான்னு ஒரு சமயம் சாக்தத்தில் எடுத்துட்டேன்னா, த ஒன் ஹூ சீட்டட் இன் த சென்டர் இஸ் லலிதா. அவளுக்கு ஒரு விதமான நாதத்தில் ருச்சி. அதுக்காக தான் வீணை வாசிக்கக்கூடிய மாதங்கியை கீழே வச்சுருக்கா. ராஜமாதங்கின்னு பேர். பச்சை கலரில் இருப்போம். அந்த ராஜமாதங்கியுடைய எக்ஸாக்ட் அவதாரம் தான் மீனாட்சி. மாமவ மீனாட்சி ராஜமாதங்கின்னு தான் தீட்சிதர் எடுக்கிறார். ஆனால் லலிதா சஹஸ்ரநாமத்தை புரட்டி போட்டேன்னா கூட மீனாட்சின்னு வராது. அப்போ பெரியவா மதுரையில் அனுகிரக பாஷணம் பண்ணும்போது சொல்லிட்டார், ரொம்ப வசத்தியான விஷயத்தை மறைச்சு தான் சொல்லணுமா. அதனால தான் மீனாட்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக மீனலோச்சனான்னு ஒரு இடத்துல வரும் நாம. அந்த மாதிரி அந்த வசத்தியான விஷயத்தை மறைச்சு சொல்லணும் இல்லையா. மோக்ஷங்கிறத பறைய வச்சுட்டா. அதனால் மோக்ஷம்னு சொல்லாமல் பறைன்னு வச்சுட்டா. அதனால் வியாக்கியானம் பண்ணவாழ்ல மோக்ஷம் பறைனா மோக்ஷம்னு வச்சுட்டா. சாமானிய அர்த்தத்தில் வாத்தியம், ஆச்சரியமான ஸ்வாபதேசார்த்தத்தை இது. அதுதான் சொன்னேனே, அது அந்த அளவுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நம்ம படிக்கக்கூடிய நமக்கு அது ரொம்ப ரெலிஷிங்காக இருக்குது. பட் ப்ராபப்ளி ஈவன் இஃப் த பர்சன் ஹூ ஹஸ் கம்போஸ் தட் போய்ட்ரி எக்ஸிஸ்டட், த பர்சன் வில் பி லெஃப்ட் டு வண்டர். அவளுக்கு அவள் எழுதின கவிதையை விட வியாக்கியானம் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு நாராயணனேன்னா பேஜாக போகும். இது இவன் நாராயணாமயனம் எஸ்ய சஹா நாரங்களுக்கு அயனமாயிருப்பவன் எப்படியானால் மகாபாரத ஆதி பர்வாலேருந்து ஒரு கொட்டேஷன், பிடி பிரம்ம வைவர்த்த புராணத்துலேருந்து ஒரு கொட்டேஷன், இங்கேருந்து ஒரு கொட்டேஷன், ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரு கொட்டேஷன் போட்டு அப்படி இதெல்லாம் நாங்கள் பைஹார்ட் வேறு பண்ணணும். ஸோ இந்த வியாக்கியானங்கள்லாம் ஹிருத்யங்கமனாய் சிஷ்யனாய் பிரேஷனாய் தாசபூதனாய் கௌஸ்துபஸ்தான நீயனான ஜீவாத்மா வை மக்னானுத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா என்கின்ற அளவிலே ஆச்சாரியன் வடிவனாய் கொண்டு இவன் தான் வருள். அப்படியே பைஹார்ட்டாக சொல்லணும். யூ கேன் நாட் ரெஃபர் டு த புக். அப்படியே பைஹார்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் that see in terms of commentary
இந்த வியாக்கியாத்தாக்கள்லாம் வைஷ்ணவ சமயத்தை எங்கேயோ கொண்டு போயிட்டா. இந்த வியாக்கியானங்கள் இது எந்த சமயத்துக்கு இவ்வளோ இருக்கோன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு திருவாய்மொழிக்கு திருப்பாவைக்கு என்ன வியாக்கியானம்? 6000 படி, 9000 படி, இந்த படி அந்த படி, கோதா ஸ்துதி, கோதா சதுஷ்லோகி. I think the Alvars were really fortunate. They had a volley of people who came later who embellished this tradition. அதை வந்து கோட் ரக்ஷான்னு சொல்லுவா. எப்போவுமே பாஞ்சராத்திர வியாக்கியானம் ரக்ஷான் பேர். ரக்ஷானா அவள் எழுதுகிற வியாக்கியானம் will be so strong that no person can come and will have scope for a second interpretation. இப்படியும் பண்ணலாமே, யாராவது நாளைக்கு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்கோப்பே இல்லாத அளவுக்கு இவா வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா. இட் இஸ் ஸோ வெல் கார்டட். ஐ வுட் ஆல்வேஸ், ஆழ்வார்களை பற்றி ஒரு டிஸ்கஷனாக இருந்தாலும் ஐ வுட் ஆல்வேஸ் சைடு த கமெண்டேட்டர்ஸ். என்ன உழைச்சிருக்கா அந்த கமெண்ட்ரி, அந்த ஒரு பாசுரத்தை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸோ இஃப் வைஷ்ணவிசம் இஸ் சம்வாட் ஃப்ளரிஷிங் ஆர் எக்ஸிஸ்டிங் டுடே, kudos to both. இப்போது H2Oன்னு சொன்னாலும், ஜலம்னு சொன்னாலும், தீர்த்தம்னு சொன்னாலும் வாட்டரை தானே குறிக்கும். இப்போது வடவரையை மத்தாக்கின்னு பாடும்போது இளங்கோவடிகள் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண்போந்து. இது எழுதினவர் இளங்கோ. தம்பி யாருக்கு? ராமருடைய தம்பி யார்? லக்ஷ்மணன். லக்ஷ்மணனுக்கு என்ன ஆழ்வார் பேர் கொடுக்குறா தெரியுமோ? இளங்கோ. லக்ஷ்மணனுடைய பேரே இளங்கோ. கோனா அரசன். இளங்கோ இளைய அரசன், இளங்கோன்னு பேர். அந்த இளங்கோ என்கின்ற பெயரை கொண்டவர் தான் இளங்கோவடிகள். அவர் தானே எழுதுறார் தம்பியோடும் காண்போந்து.